வந்து நம்ம காசு வசூல் பண்ணிட்டு போட்டாக்குள்ள வயசு இன்னும் ஆகி போயிடும் உங்களுக்கு. இது இந்த பொண்ணு என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். தேவியே தேவியே என்னம்மா எப்படிமா இருக்கிற? வந்தம்மா அவங்க ஊர்ல வசூல் பண்ண போறதுக்கு எங்க வாங்கினா வாயில போட்டுக்கிறாங்க காசை. எங்கம்மா காசுக்கு வந்தம்மா இந்த ஊர்ல காசை வாங்கிட்டு வாயில போட்டுக்கிறாங்க. ஏன்னா ஜூஸ் எதுனா கூட தண்ணி குடுக்கறன்ற கூட தேடி வந்தா ஜூஸ் கொடுங்க தண்ணி குடுக்கற. நீ இந்த ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மேல இருப்ப போலுக்கு வந்த ஏதோ தண்ணி எடுத்துனது குடுக்கலாம். முதல்ல அவ்வளவு வெயில வந்து ஜூஸ் வேணுமா? ஹார்லிக்ஸ் இல்லக்கா, டீ போட்டா காபி போட்டா. சரி போடுறது ஒண்ணு போடு. ஒரு ஜூஸ் குடு டீ போடுறதுக்கு முன்னாடி. சரி இருக்கா எடுத்துன்னு வரேன். ஊர்ல வந்து காசை குடுத்து போயிட்டு நானு தோவா இன்னைக்கு வரணும் வழிப்புல இருக்கு தேங்காய் ஓடிப்பாங்களே இன்னைக்கு வா நாளைக்கு வா இன்று போய் நாளை வா இன்று போய் நாளை வான்னு சொல்லிருக்கிறாங்கடா. ஏதோ பொங்கல் ஆச்சு அவங்க வீட்டுல இருப்பாங்கன்னு பார்த்தா போறவங்க வீட்டுல எல்லாம் வந்து கறி சோறு செஞ்சு வச்சுக்கிறாங்க. வாக்கா சாப்பிடுக்கான்றாங்களே தவிர யாரும் காசு குடுக்கல. உங்க மாமாக்கார சும்மா திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. காசை குத்துட்டு உக்காந்து இருக்கிற புள்ளிங்க சம்பாதிச்சு வந்து போறதுனால உங்களுக்கு திமிர் அதிகமா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு என்ன திட்டின்னு உக்காந்து இருக்கிறாரு. நான் என்ன பண்றது சொல்லு. எவ்வளவு கொடுப்பாங்க? எத்து முள்ளையும் பத்தி இடம் தான் குடுக்குறாங்க. வாங்கிக்கிற எல்லாம் வர போது ஏக்கா வாக்கா ஏக்கா சரோஜக்கா கொடுத்தேக்கா காசு இல்லக்கா இந்த மாரி வேணும்க்கா பொண்ணு வயசு கொஞ்சாச்சு எங்க அண்ணன் 3 வயசு கொஞ்சிச்சு கொடுக்கா நாளைக்கு வந்து தரேன் நீங்க வந்து தரமா வந்து வாங்கி போயிடுறாங்க மாட்டுறாங்க. இல்ல வேற உங்க அம்மா வேற 2 பேருக்கு சப்போர்ட் இருந்துச்சு அதுதான் வந்த வீட்டுக்கு. ஆமா நான் சொன்னேன் குடுக்கலன்னா உன்னதான் கேப்பேன் நானு அக்கா நீ வாங்கி கொடுக்கா நான் குடுக்குறவங்க குடுக்கலன்னா இருந்துச்சு. இப்ப உங்க அம்மா தான் குடுக்க போதுறானே நான் என்ன கோச்சிக்காத சொல்லிட்டு நான் சண்டை போடுவேன். எவ்வளவு நேரம் உங்க அம்மா ஜூஸ் எடுத்துன்னு வந்து போயிட்டு செஞ்சு குடிக்கா. வெயிலுமா சரியான வெயிலுமா. சாப்பிடுக்கானா ஜூஸ் கேட்டுக்கிற சாப்பிட்டமா பக்கத்து தெருவுல பொண்ணு மீன் குழம்பு செஞ்சுட்டு மீன் வார்த்தை நம்ம வீட்டுல கறி குழம்பு தான் பிரியாணி தான். சரி போறப்ப கொஞ்சம் குடு போட்டு சரிக்கா. ஏன்னா நீ திட்டினே இருக்க வந்து சாப்பிட்டு போல வந்து சாப்பிட்டு பசங்க எப்படிக்கா இருக்கிறாங்க? எல்லாம் நல்லாங்கிறாங்க. அண்ணன் எப்படி இருக்கிறாரு? எல்லாம் நல்லாங்கிறாங்க. இன்னும் தானே பசங்களா நல்லா இன்னும் வந்து அவங்க பொண்ணு கேக்குறாங்க. நம்ம அவங்க நல்லா சொகு சேகுறாங்க போற இடத்துல நல்லா இருக்கணும்ல அதனால கொஞ்சம் நல்ல இடத்துல மாப்பிள்ள பாத்துனுக்குறேன் நானு. கேட்டுக்கிறாங்க ஒரு 4-5 பேர் கேட்டுக்கிறாங்க. சரி பாக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி எங்க வீட்டுல ஒரு கண்ணி காயில உட்காந்து இருக்குது. எங்க ஆத்தா காய்ச்சி தள்ள கட்டு போயிட்டா. அதுக்கப்புறம் நான் கண்ணி காய்க்குதுன்னு தேவையில்ல ஒரு அது 50 கிலோ சூத்து கீழே போட்டு உட்காந்து இருக்குது. அதுக்கு பொண்ணு தேடி இருக்கிறேன் நான். எங்க கடைக்கு மாமாக்கா மாமா டே என்னடா என் குடும்பத்துல ஒலை வைக்க வரியாடா மாமாக்கிட்டு யாருக்கா? நீ ரூம் உள்ள போயிட்டு கே டிவியும் சன் டிவியும் ஆட்டின்னு பொண்ணுங்க ஆடுது அந்த டிவியும் பாத்துன்னு இருந்தா நான் தனிக்கா தான் வந்து போயிருக்கேன். கேளு மாத்த காட்சியா அவ்வளோ இதுவா பாக்குது மொத்த நம்ம என்னடா நம்ம தங்கச்சி பொண்ணு அண்ணன் பொண்ணு இருக்குது அண்ணன் பிள்ளைக்கு தம்பி பிள்ளைக்கு கொடுக்கலாம் பொண்ணு கொடுக்கலாம்னு இருக்குதா போரு. இவ்வளவு உரிமையோட பேசுது. நம்ம பொண்ணு கொடுக்கலாம் நம்ம பிள்ளைக்கு. இன்னைக்கெல்லாம் வீட்டுல உக்காந்து நிக்கிறான். எங்கயோ ஒரு வேலை வெட்டி கூட போகாத வீட்லயே தண்டை சோறு துண்ணு உக்காந்து என்ன போற என்ன அழகா நல்லா டிப்டாப்பா இருந்தா போதுமா? பிள்ளைக்கு என்னக்கா போற? வீடு ஒரு வீட்டுக்கு 3-4 வீடு இருக்குது நிலங்குது எல்லாம் இருக்கு. முன்னாக்கா போற வீடு நிலம வந்து பொண்ணு குடும்பம் பண்ண போகுது. எங்க போனாலும் அம்மா ஒரு இடத்துக்கு இட்டு போனாலும் அம்மா உங்க வீட்டுக்கார என்ன வேலை செய்யறான்? எங்க வீட்டுக்காரா எங்க வீட்டுக்காரர் ஒரு கார் மெக்கானிக்கா எங்க வீட்டுக்காரர் ஒரு கம்பெனில வேலை எங்க வீட்டுக்காரர் ஒரு 10 பேர் வச்சுன்னு வேலை வாங்குறாரு இல்ல ஒரு பிசினஸ் பண்றாரு அந்த மாதிரி சொன்னா கூட பரவாயில்ல. நானும் ஏதோ குடுக்கலான்ற ஐடியால நான் பார்த்தேன். ஏங்க நான் சொல்ற வேலைக்கு கூட அவன் போக மாட்டேன்றான். எங்கன்னா வேலைக்கு இட்டுன்னு போய் சேர்த்து விடுறாரு. அதே வேலையா அந்த ஆளு போயிட்டு எங்கயோ என்னமோ ஏதோ ஒரு ஊர்ல இட்டுன்னு போய் சேர்த்து விட்டாரு. அந்த ஊர் பேரு கூட வர மாட்டேந்துச்சு. என்ன ஊரை தெரியல. இட்டுல போய் சேர்த்து விட்டா 2 நாள் வேலை செஞ்சுன்னுட்டு 2 நாளைக்கு 500 ரூபாய் வாங்கிட்டு அவங்க அம்மா வாங்கிட்டு வந்தாங்க. அவன் சொத்து
விட்டுடுவான் போவான். இப்ப நீங்க வேலைக்கு போறவங்களுக்கு சம்பாதிக்கிறவங்க டிப் டாப்பா இருக்கிறவங்க கொடுக்குறீங்க. 2 நாளைக்கு வேலைக்கு போயிட்டு 3 நாளும் வீட்டுல உட்காந்து இல்லையாம சம்பாதிச்சு அந்த மாதிரிலாம் என் பொண்ணுங்களுக்கு பாக்கல. என் பொண்ணுங்களை பார்த்து கவர்மெண்ட் ஆமா ஆமா என் பொண்ணு கவர்மெண்ட் பாக்கல மாப்பிள்ள பாக்குறேன். நான் யாருக்கையும் சொல்லிக்கல, உங்ககிட்டதான் சொல்றேன். அவங்க பொண்ணு தானே, அவங்க மிச்சம் வாங்கி நான் பாக்குறேன். ஏன் கவலைப்படுறேன்? நீ என்னக்கா பாக்குது? நாங்களே பாத்துக்கிறோம்க்கா. நீ பார்த்தா பொண்ணு கொடுக்கலன்னு சொல்றீ, அதோட விட்டுருக்கா. நான் கொடுக்குது நான் பண்றது வட்டி தொழில் சீட்டு பணம் அவங்களுக்கு இவங்களுக்கு குத்துனுக்குறேன். எல்லாம் என் மேல காரணமாக்குறாங்க. அதனால என் 3 பொண்ணுங்களுக்கு நான் மாப்பிள்ள உங்ககிட்ட சொல்றேன் பாரு உரிமையா. ஒன்னு வந்து வக்கீல் பாக்குறேன், ஒன்னு வந்து டாக்டர் பாக்குறேன், ஒன்னு வந்து போலீஸ் பாக்குறேன். யாருன்னா அச்சா கூட டக்குன்னு என் மாப்பிள்ள ட்ரீட்மெண்ட் பாப்பான் பாரு. நீ வேற பாரு வீட்டுக்காருக்கு அக்கா பையனே இருக்கிறான். நல்லா அவனும் ஃபைனான்ஸ் விட்டுக்கிறான் கேட்டுக்கிறான். அங்க அந்த பொண்ணு தள்ளி விட்டேன். நம்ம என்ன பண்றது? அழகா இருக்கிறான், ராசா மாரி இருக்கிறான். ராசா அக்கி கல்யாணம் பண்ணிக்கிறா. அத சொன்னது எப்படி சிரிக்கிறான். அத்தை பொண்ணு தர மாட்டாங்களா? அத்தை கல்யாணம் பண்ணிக்கிறாடா? நீ என்னத்தான் பாக்குறேன் எனக்கு ஒரு பொருள் கொடுக்காத. காசு வசூல் பண்ண இல்லையாப்பா? நீ வசூல் பண்ணுமா? கூப்பிடாதே வந்துருக்கிறியா? நான் ஊருக்குள்ள தேடி வந்துருக்கேன். எவ்வளவு தம்பி வசூல் பண்ண? 5000 ரூபாய்க்கா. அதுல மிச்சம் வாங்கி சாப்பிட்டியா? 5 ரூபாய் தாங்க. பசி எப்ப அவளுக்கு நான் கட்டி கொடுப்போம்? எனக்கு அதுவே எனக்கு தலை ஏத்தாது. ஏக்கா, நான் 5 ரூபாய் பத்தி பேசுறியே, உன்னை நம்பிதானே நான் இருக்கிறேன். எங்க அம்மா வந்து எங்க அப்பா உன்னை நம்பி விட்டு போனாங்கல்ல, அக்கா கராடா பாத்து வாடான்ட்டு. அதுதான் நான் பெரிய பண்ணது. எனக்கு முன்னாடி பிறந்திருக்கணும், அப்பதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னோட அருமை. புரியுதா? ஜூஸ் டீ போட்டு எடுத்துன்னு வரேன். டீ வேணான்ட்டு ஜூஸ் தான் குடுக்க சொன்னேன். என் தம்பி தெரியல பாத்து என் தம்பி தம்மா பொண்ணு தெரியல. பொண்ணு இந்த சொல்லுமா ஒரு நல்ல பொண்ணா? என் பிள்ளையும் பாட்டுங்கிறான். இவரு 50 வயசுக்கு போய் நான் எங்கக்கா பொண்ணு தேடுறது? இவங்க பொண்ணு இல்ல அதுதான் நான் கேட்டுக்கிறேன். பொண்ணுக்குதான் என் பிள்ளைக்கு தெரியுங்க. அக்கா சொல்லுகிறாங்க எங்க வீட்டுல ஒரு 50 வயசு ஒரு பையன்காரான் பொண்ணு போனோம். என் நகை போடுறேன், ஒரு பொண்ணு சீர் வச்ச கூட எடுத்துன்னு வருவானா. நகை போடுறேன், வீடு ஒண்ணு இருக்குது, என் கூட தொழில் பண்றேன். ஏக்கா நீ அங்கங்க வாட்டி கொடுத்துருக்குற? நீயே பாக்கத்தானக்கா? எங்கம்மா போய் எங்க பொண்ணு பார்த்தாலும் வந்து இட்டுன்னு போறாங்க. பொண்ணுகிட்ட இட்டுன்னு போய் நிக்க வைக்கிறவங்க 10 நிமிஷம் பேச சொல்லி தெரியல. பொண்ணு வானான்ட்டு போயிடுது. நான் எவ்வளவு இப்ப கூட நேத்து கூட ஒரு செம்ம அடி அடிச்சேன் போட்டு. அந்த மாதிரி என்னப்பா சொல்ற? அது மாதிரி பொண்ணு கிட்ட என்ன போய் பேசுற? நீதான் பேசல. எங்க அக்கா பேசுறது போது பொண்ணு அது பாட்டு போயிடு. நான் பாட்டு வந்து 50 வயசு ஆகுது. துணியை பாருன்னா துணி பாரு. பொண்ணு ஒரு பொண்ணு பார்க்க போறோமா, ஒரு பொண்ணு பார்க்க போறது என்ன கேட்கணும்? என்ன பிடிச்சிக்குதா? எங்க அக்கா எங்க மாமா இருக்கிறாங்க, எங்க அக்கா பிள்ளைங்க அப்படிதான் சொல்லணும். நீ சோறு பார்க்க செய்வியா? கறி குழம்பு நல்லா வைப்பியா? ஸ்நாக்ஸ் எல்லாம் எனக்கு வாங்கி நல்லா ஆக்கி போட்டு இது பண்ணி விட்டுக்கிறேன். ஒண்ணு வீட்டுல போய் ஒண்ணு மிச்சம் வைக்கிறது இல்ல. யார் வந்து எப்ப சாப்பிடுவாங்கன்னு காத்துங்கிறது. இந்த மாதிரி எங்க வந்து பொண்ணு கொடுக்க கரெக்ட் தான். அந்த மாதிரி எல்லாம் ஏன்ப்பா மாதிரி இருக்கிறீங்கன்னா அழாதக்கா. நானே ஒரு கஷ்டத்துல இருக்கிறேன்னா நீ வேற ஏன் காத்துங்கிற? எங்க அப்பா எங்க அம்மா கையில விட்டு போகும்போது 5 வயசு பாவம் தான் பண்றது. உன் கஷ்டம் உனக்கு. அந்த மனுஷன் கூட என்ன மச்சா வீட்டுல இருக்கிறாங்க, ஒரு பொண்ணு பார்க்கணும். நாளைக்கு எனக்கு ஏதோ நான் செத்து போயிட்டேன். யாரு பாப்பா? யாருன்னா ஒரு 5 வயசு மேல 55 வயசு பொண்ணு இருந்தா கூட சொல்லுமா? அதான் ஒரு 2-3 ஹாஸ்டலுங்க இருக்குதா, அங்க போய் கேட்டு எல்லாம் நகையெல்லாம் போட்டு நான் கட்டி தரேன். சரி அந்த கதையை விடு. அவங்க 2 பேரும் காசு வாங்கி குத்தல. யாருக்கு வாங்கி குத்த? நீயே யோசனை குடுக்கலையாக்கா? எங்க குத்தாங்க? அவங்க போய் காசு கேட்டா எங்க அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்துச்சுன்னு ஒத்தி சொல்றா. கொடுப்பாங்கக்கா. இப்பெல்லாம் 10 வயசுக்கு வந்து கொடுப்பாங்கக்கா.
ஏமா எனக்கு அதெல்லாம் தெரியாதுமா, நீ குடும்ப காசு. இல்ல குடுப்பாங்கக்கா. அந்த மனுஷன் வேற போயிட்டு சீக்கிரம் வந்துட்டு இருப்பாரு. நான் வாங்கி வைக்கிறேன் அட்டக்கா, 2 நாள் கழிச்சு வாக்கா. சரிம்மா, நான் 2 நாள் டைம் குடுக்குறேன். 2 நாள்ல எனக்கு வாங்கி வச்சு நான் போன் பண்றேன். என்னடா இப்படி பேசிச்சு அக்கா, நீ தப்பா நினைக்காத, நான் பாத்து உங்களுக்கு என் தம்பிக்கும் பாத்துங்க. நீங்க எல்லாம் கேட்கலாம், நீ கேட்கற மாதிரி கூட எல்லாரும் என்ன கேட்கலாம். நான் என் தம்பிக்கு உன் பொண்ணை கூட குடுக்கலன்ட்டு நான் வந்து என் தம்பியை சின்னதுலயே நான் என் கூட கல்யாணம் பண்ணி எடுத்துன்னு போயிட்டேன். நான் ஒத்துக்குவேன், என் பிள்ளைங்க ஒத்துக்குவாங்களா, என் பொண்ணுங்க ஒத்துக்குவோமா, இல்ல எங்க மாமியார் வீட்டுல இருக்கிறவங்க ஒத்துக்குவாங்களா, எங்க வீட்டுக்கார கூட ஒத்துக்குவாரு. என் மாமியார் வீட்டுல யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால சரி எங்கன்னா பாத்து கொஞ்சம் பொண்ணு இதோ இவனுக்கு நம்ம முச்சு விட்டுடலாம். பொண்ணு பாக்குறவனே அவன் மூஞ்சி எப்படி ஃபர்ஸ்ட் ஒரு வேலையை ஒண்ணு தேடின்னு போடா, இந்த மாதிரி டிவியே பார்த்து வெட்டி பாய மாதிரி உட்காந்து வெட்டியா வீட்டுல ரூம் உள்ள பூந்துன்னு இருக்காதடா. கடை கூட இல்லாத உங்க அம்மா அப்பா உன்னை வச்சுருக்கிறாங்க. தண்டை சொல்ல துண்ணு உட்காந்து தண்டை பையனா தண்டை சொல்ல துண்ணு உட்காந்து இருக்காது. வீட்டுல வேலைக்கு போய் வேலையை பாரு. அப்பதான் உங்க பொண்ணு பார்த்து வைக்க முடியும். வாங்கி வைமா, கொஞ்சம் உங்க அம்மா கிராம பார்த்து மறந்து போயிடும்.